ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிறு சேமிப்பு தான். சிறு சேமிப்புனா என்ன? நீங்கள் சிறு சேமிப்புனா குழந்தைங்கள் தானே சேவிங்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சிறு சேமிப்பு சொல்கிறீங்க? அப்படில யார் வேணால் வந்து சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டெய்லி சேவிங்ஸ் பார்க்க போகிறோமா இல்லை மந்த்லி சேவிங்ஸ் பார்க்க போகிறோமா அப்படின்றா கிடையாது. நம்ம வந்து சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட குறுகிய தொகை, சின்ன சின்ன தொகை வச்சு நம்ம வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் தான் போடலாம். அது இல்லாமல் என்ன ஸ்கீம் போட்டால் நமக்கு வந்து பெனிஃபிட்டு ஒரு 10 வகையான ஸ்கீம்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்போ வரைக்குமே சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை, நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா சின்ன தொகையிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து பெரிய தொகை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அதை கட்ட முடியுமா முடியாதுன்னு தெரியல. சின்ன தொகை உங்களுக்கு கைக்குள்ளே இருக்கிற தொகையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்கீம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களால் ஒரு வருஷம் கட்ட முடிச்சுன்னா அடுத்த வருஷம் 2000 கட்ட முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் போடணும். எடுத்த உடனே நான் வந்து 5000 ஸ்கீம் 5000 கட்டுறேன் 10,000 கட்டுறேன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து கட்ட முடியும். தென் வந்து உங்களால் கட்ட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதம் கையில் காசு இருக்கும், எல்லா மாதமே வந்து மாதம் கையில் 5000 ரூபாய் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அது இல்லாமல் நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியும்னு பார்த்துட்டு தான் போடணும். டெய்லி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெய்லி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ₹1 ₹2 ₹5 ₹10 இந்த மாதிரி வந்து உங்கள் கிட்ட கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். நான் ₹1 டெய்லி சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ₹1 வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்களே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். மந்த்லி சேலஞ்ச் வந்து எப்படி பண்ணலாம், இந்த கேலண்டர் சேலஞ்ச், உண்டியல் சேவிங்ஸ் அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ₹1 இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நான் ₹1 போட போகிறேன் அக்கௌண்ட், இந்த நம்மளோட உண்டியல் பாக்ஸில் சம்மடம் எது இருக்குதோ நீங்கள் அதில் போடலாம். இந்த மாதம் நான் ₹2 போட போகிறேன்னா ₹2 போடுங்க, ₹5 ₹10 சில்லற காயின்லேருந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸே நான் பண்ணதில்லை, நான் ஒரு பிகினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன தொகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சின்ன வயசில் நான்லாம் பண்ணியிருக்கிறேன். சின்ன வயசில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டில் வந்து ஒரு கார்டு மாதிரி தருவாங்க. 100 பாக்ஸ் இருக்கும். அந்த கார்டில் வந்து மாதம் டெய்லி எவ்வளோ கட்ட போகிறீங்களோ அதை கட்டலாம். டெய்லி கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட கையில் இருக்கும் போதெல்லாம் கட்டலாம். ஆனால் அவங்க குறிப்பிட்ட மாதம் சொல்லுவாங்க, 5 மாதத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்கீமை வந்து முடிக்கணும். நம்ம வந்து ₹1 போட்டிங்கன்னா ₹1 கட்டலாம். டெய்லி வந்து ₹1 கட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து ₹1 அவங்க என்ட்ரி பண்ணிகிட்டே தருவாங்க. நீங்கள் ₹2 போட்டிங்கன்னா ₹2 என்ட்ரி பண்ணி தருவாங்க. அது மாதிரி வந்து 100 நாளும் வந்து நம்ம சேர்த்திங்கன்னா அவங்க ப்ளஸ் வந்து ₹100 வந்து ₹5 ₹10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நமக்கு தருவாங்க. சின்ன வயசுலேயே வந்து நம்ம ஸ்கூல்லேயும் பழக்கம் பண்ணியிருக்கேன். எங்கள் ஸ்கூல்லேயும் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையிலையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இதில் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து என்ன தேவையோ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க. அவங்க தான் காசு தருவாங்க, சில்லற காசை. அதில் நாங்கள் வந்து எதனா சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிறது வந்து நம்ம போய் இந்த கார்டுன்னு சொல்லுவாங்க, கார்டு சேமிப்புன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். இதை வந்து நம்ம போய் சேர்த்து இது மாதிரி வந்து ₹100 வந்துச்சுன்னா எனக்கு ₹100 வந்துச்சுமா, எனக்கு என்ன வாங்கி தாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய்ட்டு தான் நாங்கள் வாங்குவோம். இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் நாங்கள் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் கூட சேமிக்கலாம். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கே நம்ம சொல்லி தரோம். நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து நீங்களே வந்து ஒரு கேலண்டரில் கூட டெய்லி டிக் பண்ணி, இல்லைனா வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போத்துலேருந்தே வந்து சேவிங்ஸ் பற்றி நாலேஜ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ₹100 இருக்குது நம்ம கையில். அதை வந்து நான் எதில் சேவிங்ஸ் பண்ணுறது? எனக்கு மாதம் ₹100 எனக்கு ஈஸி தான், நான் கண்டிப்பாக என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி போயிடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 5 இயர்ஸ் ஸ்கீம் இது. மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 6.7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க போஸ்ட் ஆஃபீஸில். நீங்கள் இந்த ஸ்கீம் போயிடுங்க. 5 இயர்ஸ் வந்து நீங்கள் மாதம் வந்து ₹100 கட்டுற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டுற தொகையே வந்து ₹6000 வருது. ப்ளஸ் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு வட்டியோடு நமக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு வரும். கண்டிப்பாக இந்த ஸ்கீமை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு 5 வருஷம்லாம் கட்ட முடியாது, ரொம்ப லாங் டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹100 உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ₹100 கிடைக்கும்? ஒரு மாதம் ₹500 கிடைக்கும், ₹1000 கிடைக்கும். எனக்கு கரெக்டாக வந்து இவ்வளோ தான் அப்படின்னு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜி கோல்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் ஒரு ஆப்பில் இருக்குது. நீங்கள் வந்து கையில் கிடைக்கிற தொகையை வந்து சின்ன தொகையை வந்து நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் வந்து ₹100லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ₹100லேருந்து எவ்வளோ தொகை வேணால் நீங்கள் போடலாம். எனக்கு இந்த வாரம் ₹100 கிடைக்கும், நெக்ஸ்ட் வாரம் எனக்கு எதுவுமே கிடைக்காது, அப்புறம் எனக்கு ₹500 கிடைக்கும், ₹1000 கிடைக்கும். உங்கள்கிட்ட கையில் கிடைக்கிற தொகையை சேவிங்ஸ் பண்ணணும்
பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஜிகோல்டு ஆப், ஏன்னா கையில் வந்து எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம். மொபைல் வச்சாமல் யாருமே கிடையாது. நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கிற அப்போல்லாம் வந்து நீங்கள் சேவிங்ஸை வந்து போடலாம். இதில் ப்ளஸ் அவங்க ஒரு 5% வந்து பெனிஃபிட்டோடு தராங்க. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தான் கட்டணும் டிஜிகோல்டு ஆப்பில். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமையும் ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த ஸ்கீம் பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை பற்றி ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஸ்கீம் கிடையாது. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி வேண்டாம், நான் வந்து கையில் எனக்கு கோல்டு காயின் வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை ஒரு ஆப்பை நம்பினா நான் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு சேவிங்ஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து காயின்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்குது. நீங்கள் வந்து 700 to 800 இப்போ கோல்டு ரேட்டுக்கு பொறுத்து நீங்கள் 800 இல்லை 1000 ருபீஸ் உங்கள் கையில் இருக்குது. 2 மந்த்ஸ் ஒன்ஸே எனக்கு வந்து 1000 ருபீஸ் கிடைக்கும். இல்லைனா நான் சேர்த்து வச்சுக்கிட்டே வர காசை வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போய்ட்டு ஒரு 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸை வந்து நீங்கள் வாங்கி கூட வரலாம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எப்போ 1000 ருபீஸ் கிடைக்குதோ இந்த 700 to 800, ஏன்னா கோல்டு ரேட் மாற மாற இந்த ரேட்டும் மாறும். நீங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ போய்ட்டு 100 மில்லிகிராம்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டே வரலாம். இதுவும் ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம், கோல்டு சேவிங்ஸ் மெத்தட் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ நோட் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ நோட் பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வந்து 10 ரூபா புது நோட்டு கிடச்சிச்சு, 20 ரூபா புது நோட்டு, 50 ரூபா புது நோட்டு, இது மாதிரி வந்து நீங்கள் புது நோட்டாக சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து உண்டியலில் தான் சேவிங்ஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் இருந்தால் கூட இது வந்து 10 ருபீஸ் போடுற பாக்ஸு, இது வந்து 20 ருபீஸ் போடுற பாக்ஸுன்னு கூட நீங்கள் போட்டு உங்கள்கிட்ட எப்போ வருதோ அது எல்லாமே வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஒரு வருஷம் கழித்து நம்மக்கிட்ட எவ்வளோ தொகை வருது நீங்களே வந்து சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் வந்து அதோடைய அருமை புரியும். ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் புது நோட்டு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் ஒரு வருஷம் கழித்து வரும்போது ஒரு பெரிய தொகை வரும்போது இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேர்த்துருக்கணும்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் சொல்லியிருந்தேன். உண்டியல் சேவிங்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் கடைக்கு போயிட்டு வர சில்லற காசை கூட நீங்கள் உண்டியல் சேவிங்ஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் உண்டியல் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து உண்டியல் வந்து மண் உண்டியல் தான் சேவிங்ஸ் பண்ணணுமா, அதுக்கு காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. மண் உண்டியல் இல்லைனா கூட உங்கள்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்வீட் பாக்ஸு இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸு இல்லைனா அன்னாச்சி கடையில் வந்து எதனா ஒரு பாக்ஸ் மாதிரி தருவாங்க, சாக்லேட் பாக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து அதில் ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக உண்டியல் வாங்கணும், செலவு பண்ணணும், ஒரு மினிமம் 50 ரூபா செலவு பண்ணாலும் உண்டியலுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹோல் போட்டுட்டு பிளாஸ்டிக்கில், இல்லைனா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வாட்டர் கேன், பெரிய வாட்டர் கேன் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வாட்டர் கேனில் கூட ட்ரை பண்ணுங்கள். சைடில் போட்டுக்கோங்க ஹோல்ஸை போட்டால் நீங்கள் அதில் கூட காயின்ஸ்லாம் போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் வந்து அது மாதிரி கூட சேவிங்ஸ் பண்ண கையில் இருக்கிற சில்லற தொகையை கூட நீங்கள் போட்டு 1 இயர் அதை நிரம்புற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் வந்து அதை வந்து போட ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம வந்து வெஜிடேபிள்ஸ், ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வாங்குகிறோம். வீக்லி தான் வாங்குவோங்க எல்லாருமே. அப்போ வாங்கும்போது அதில் என்ன மிச்சம் பண்ண முடியும், வந்து காய்கறி வந்து வேஸ்ட்டு பண்ணாமல், இந்த காய்கறி வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து செலவு பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்க. இதெல்லாம் நம்ம சமைக்க போகிறோம்னு நினச்சி வாங்கி ஃப்ரிட்ஜுள்ளே அழுகிடும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. சீசனபிள் காய்க்காக வாங்குங்க. அது இல்லாமல் ரேட் கம்மியாக இருக்குது, எது வந்து இந்த சீசனில் கம்மியாக இருக்குது பார்த்து வாங்க. இந்த சீசனில் வந்து இப்போ பீன்ஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் பீன்ஸ் தான் வாங்கி சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒன் டைம் சமைக்கலாம். ஆனால் வாரம் இல்லைனா வாரத்துக்கு 3 நாள் வந்து நான் பீன்ஸ் தான் சமைக்கணும்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. இப்போ என்ன சீசனில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெஜிடேபிள்லையும் வேறு எதுனா ஸ்நாக்ஸ், குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எது கம்மியான ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு நீங்கள் பாருங்கள். ஸ்நாக்ஸ்லேயே வந்து அவங்க நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா உங்களால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மோஸ்ட் ஆஃப் ஆல் கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெளியே ரொம்ப வாங்கி தராதீங்க. ஏதோ ஒன் டைம்னால் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு வாங்கி தரலாம். ஆனால் எல்லா டைமும் வந்து நீங்கள் வெளியே தான் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி தரணும்னு நினைக்காதீங்க. இந்த வெஜிடபிள் ஸ்நாக்ஸ்லேயே வந்து வீக்லி வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் உண்டியல் சேவிங்ஸு இல்லைனா நியூ நோட் சேவிங்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 1000 ருபீஸ் இருக்குது. மாதம் என்கிட்ட கண்டிப்பாக ஷூராக 1000 ருபீஸ் இருக்குது. நான் இதை சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சிட் போடுறதா இருந்தால் கோல்டு சிட் போடலாம். 11 மந்த்து வந்து ஸ்கீம் இது. நீங்கள் வந்து எந்த கடைக்கு வேணால் கோல்டு சிட் போடுங்க. ஆனால் வந்து அவங்க வந்து கிராம் பேசஸ் ஸ்கீமான்னு பார்த்துக்கோங்க.
கிராம் பேஸஸில் வந்து அவங்க ஸ்கீம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கீமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி வந்து 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். கோல்டு எனக்கு கோல்டு சீட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் பசங்களுக்காக தான் சேர்க்குறேன்னு நினச்சிங்கன்னா, பாய் பேபியாக இருந்துச்சுன்னா பிபிஎஃப் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். மாதம் 1000 rupees போடுங்க. அதில் வந்து 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. போத் வந்து பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது. 7.1%னால ஒரு நல்ல பெனிஃபிட். வருஷத்துக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் கட்ட முடிஞ்சால் கட்டலாம். மேக்ஸிமம் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து 1000 rupees தான் போடுறது. வந்து வருஷத்துக்கே 12,000 தான். கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். 15 years ஸ்கீம்னால ஒரு காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட்டு, நல்ல ஸ்கீமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய். இது வந்து ஒரு பெண் பிள்ளைகளுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். 15 வருஷம் ஸ்கீமு. 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க இந்த ஸ்கீமில். நீங்கள் வந்து மாதம் இதே மாதிரி 1000 rupees கட்டினீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் 21 வருஷம் கழிச்சு தான் மெச்சூரிட்டி ஆகும். மீதி 7 years வந்து ஒரு காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து நமக்கு தருவாங்க. இது ஒரு நல்ல பெரிய தொகையாக வரும் குழந்தைங்களுக்காக. ஏன்னா 15 years தான் ரொம்ப லாங் டர்ம். இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆல்ரெடி பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் பற்றின ஒரு லாங் வீடியோ இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போஸ்ட் ஆஃபீஸ் பேயிங் லிஸ்ட்டு, அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலுக்கல் சீட்டு. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேடிஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து கூட நீங்கள் நடத்தலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருனா இருந்துச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து கூட கட்டலாம். நீங்கள் மாதம் வந்து 1000 rupees என்கிட்ட இருக்குதுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 10 பேருடைய பேரும் குலுக்கி போட்டு அந்த ஸ்கீமில் யாருக்கு அந்த மாதம் விழுதோ எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 10,000 வந்து அவங்களுக்கு வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதம் கட்டும் போதே வரும். சில பேர் கடைசியாக தான் வரும். ஆனால் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது. இதே வேறு ஒருத்தருக்கு தரணும், அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கட்டணும்னு நினைப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக இப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஆஃபீஸ் கொல்லிகோடு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்கீம் கூட போடலாம். குலுக்கல் சீட்டு தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ஏலச்சீட்டு அந்த மாதிரினா கேல்குலேஷனாக பெருசாக இருக்கும். அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியல. பேசிக்காக நான் மாதம் 1000 ரூபாய் தருவேன். 10 பேர் சேர்ந்து குலுக்கி போடுவோம் பேரை. யாருக்கு விழுதோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். இதுதான் ஜென்ரலாக வந்து குலுக்கல் சீட்டோடைய இது. அவங்களுக்கு அந்த மாதம் 10,000 வரும். 10,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை செலவு பண்ணணும்னு நினைக்காம அதையும் நம்ம சேவிங்ஸாக மாற்றணும்னு நினச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஆர்டி வந்து 6 monthsலேருந்தே இருக்குது. நீங்கள் வந்து 1000 rupees போடுறதால 6 monthsக்கு சேவிங்ஸ் பண்ணால் 6,000 வருது. இல்லை ஷார்ட் டேர்மாக ஏன் நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் வருது, நீங்கள் யாருக்குன்னா மொழி செய்யணும், வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 6 months போடலாம். 1 year பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணுறோம். ஏன் ஸ்கூலுக்காகனா, இந்த வருஷம் வந்து ஃபீஸ் கட்டும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்டணும் ஸ்கூல் ஃபீஸை. ஏன் கட்டணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டும்போது நடுவில் நம்மளால் ஃபீஸ் கட்ட டென்ஷன் இருக்காமல் இருக்கும். அதனால் வந்து ஆர்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேங்க் ஆர்டி வந்து ஸ்கூலுக்காக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டு, பொங்கல் ஃபண்டு அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நானே வந்து தீபாவளி ஃபண்டு, பொங்கல் ஃபண்டு, அப்புறம் வந்து பட்டாசு ஃபண்டு இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். சின்ன தொகை தான் மாதம் கட்டுறது. தீபாவளி அப்போல்லாம் கண்டிப்பாக நிறைய செலவு வரும். அந்த செலவெல்லாம் வந்து தவிர்க்க தான் வந்து நான் அந்த மாதிரி சீட்டெல்லாம் போடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி சீட்டு போடணுன்னா உங்களுடைய நம்பிக்கைத்தனமான ஆளுங்க யாருன்னா இருந்தால் போடுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இதை வந்து பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போடுங்க. வேறு யாருக்கிட்டையும் போட்டு பணத்தை ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் குலுக்கல் சீட்டு நடத்துகிறீங்க. குலுக்கல் சீட்டு வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 வருதுன்னா அதை நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. 1 yearக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா அந்த 10,000 வரும். அதோட ஒரு வட்டியும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளே தான் கமிட்மெண்ட் வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்கீமில் போடணும், பிரித்து போடணும். அது இல்லாமல் ஸ்கீம்ஸை வந்து 1000 ரூபாய்னால இந்த சின்ன ஸ்கீம் சொல்லியிருக்கேன். 2000 ரூபாய் போடுறதா இருந்தால் பிரித்து ஷஃபிள் பண்ணி போடலாம். ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எமர்ஜென்சி டைமில் எடுத்துக்கலாம். இன்னொரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சேவிங்ஸ்க்காக வச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்லப்போது இம்பார்ட்டன்ட் பார்த்தேன். அவாய்ட் ஆன்லைன்
ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்குகிறேன், எப்போ பாரு நான் வந்து சமைக்காமல் வெளியே வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுட்டு வந்து அன்ஹெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன். அது இல்லாமல் ஆன்லைன் ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து ஜொமேட்டோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ வந்து ஆன்லைனில் போட்டுக்கலாம். அதில் வந்து கண்டிப்பாக பெரிய செலவு வந்து நமக்கு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸில் வரும். அதனால் வந்து வெளியே ஃபுட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். எப்போனா ஒரு நாள்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல உடம்பு முடியல அப்படின்னா வாங்கிக்கலாம். ஆனால் ரெகுலராக வந்து இதை மெயின்டைன் பண்ணாதீங்க. இது நான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பும் வந்து அன்ஹெல்த்தி ஆகுது, அதுக்கு வந்து ஒரு செலவும் ஆகுது. அதனால் வந்து ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெளியே ரொம்ப வாங்கி சாப்பிட்றத. அப்புறம் பார்த்திங்கன்னா அவாய்ட் அன்வான்டட் திங்ஸு. நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தேவையான்னு வந்து நம்ம வந்து யோசித்து வாங்க. எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போடுவீங்க. ஆனால் வந்து அதை அதை பிரித்து பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அதனால் வந்து எந்த ஒரு திங்ஸையும் வந்து அடிக்கடி வாங்கணும், அன்வான்டட் திங்ஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க. வாங்கினா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி வாங்குங்க. அப்படி இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் வந்து உங்கள் கார்ட்லேயே வந்து போட்டு வைங்க. கார்ட்லேயே வந்து இருக்கும்போது வந்து இது நமக்கு தேவையா, நம்ம வந்து வாங்கலாமான்ட்டு நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் வாங்குங்க. உடனே இது வந்து ஆஃபரில் போடுறாங்க, ஆர்டர் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி, இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிலாம் போடுவாங்க. இது வாங்கினா கூட நமக்கு தேவையான்னு நினச்சி நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். எல்லாமே வந்து நமக்கு தேவைன்னு நினச்சி வாங்குவோம், ஆனால் வந்து பாதி பொருளை யூஸ் பண்ணவே மாட்டோம். தேவையில்லாமல் வந்து பறந்து மேலே தான் கிடக்கும். அதனால் வந்து எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்க. தேவையில்லாத செலவை வந்து நீங்கள் இழுத்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க உங்கள் காசுங்களை. ஆல்ரெடி மணி சேவிங்ஸ் டிப்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் கோல்டு சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.